அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அடைக்கல காதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிக ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி. எதனால் என்றால், கோவலன் ஒரு செல்வ குறைபாடு உற்றமைக்கு என்ன காரணம்? சில பேர் எழுதியிருக்கிறாங்க, மாதவியின்பால் மையலுற்று அவன் தன்னுடைய உடைமையெல்லாம் இழந்தான் என்று. அவ்வாறு சொல்லுவது பெரும் பிழை. மாதவி அவனிடம் செல்வத்தை எதிர்பார்த்து, பொருளை எதிர்பார்த்து அந்த உறவு கொண்டவள் இல்லை. முதலாக இந்த கருத்தை பேராசிரியர் மு வரதராசனார் அவர்கள் தன்னுடைய மாதவி என்ற நூலில் எழுதியிருக்கிறார். அவருடைய 3 நூல்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. ஒன்று மாதவி, இன்னொன்று கண்ணகி, இன்னொன்று இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள்ங்கிற நூல் மிகச்சிறந்த ஒரு நூல். அது எங்கும் இப்ப கிடைக்கிறது. அந்த இளங்கோவடிகள் நூல்ல அவர் 3ஆக அதனை பகுத்து கொண்டு எழுதியிருப்பது ஒரு மிகச்சிறந்த திறனாய்வாளருக்குரிய ஒரு தகுதியை காட்டுது. பேராசிரியர் மூவா எனக்கு சிறிது பழக்கம். அதுல இளங்கோவடிகள் நூலை எப்படி பார்த்திருக்கிறார் என்றால், முதல் பகுதி கலைஞர், 2வது பகுதி அறிஞர், 3வது பகுதி சான்றோர். அதுதான் படிப்படியா போனா கடைசியில இந்த சான்றோர்ங்கிறது ஒரு உச்ச நிலை. அது எல்லா பண்புகளும் நிறைந்த ஒரு பெருங்குணம் வாய்ந்த ஒரு பெருந்தகை. அந்த வகையில அவர் பார்த்திருக்கிறார். அந்த நூலை படித்தா பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு அந்த அடைக்கல காதையில 4 செயல்களின் வழியாக கோவலன் தன்னுடைய பொருள் குறைபாடு உற்றதற்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய கொடைத்தன்மை. பெரும் செல்வனாக விளங்கிய அவன், அது அவன் ஈட்டிய பொருள் இல்ல, அது அதற்கும் குறிப்பு இருக்கிறது. அது குலந்தரு வான்பொருட்குன்றம் தொலைந்த இளம்பாடு நானு தரும். என்னுடைய முன்னோர்கள் அழித்த செல்வத்தை எல்லாம் நான் அழித்து விட்டேன். குலந்தரு வான்பொருட்குன்றம் தொலைத்தன்னு சொல்றான். அதாவது மாரியன்ன வன்கை உடையவனாக அவன் இருந்தான். அதனுடைய விளைவாக எல்லாருக்கும் துன்பப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவினான். அதுல ஒரு வகைமையாக இந்த 4 செயல்கள் இந்த அடைக்கல காதையில் குறிப்பிடப்படுகின்றன. இப்படி கேட்கும்போது சில பேர் ஐயன் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் 2 பேருக்கு நான் விடை சொல்லணும். அதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். 1, 3, 2 எண்ணு பெயர்கள். 1, 3 இந்த 2 எண்ணு பெயர்கள். இவற்றை இயல்பாக உரைநடைப்படுத்தி எழுதுகின்றவர்கள், பேச்சு தமிழில் எழுதுகிறவர்கள் ஒரு பெரும் பிழை செய்கிறார்கள். நிரம்ப கற்றவர்கள் கூட இந்த பிழைக்கு அப்பால இல்லை. 1 என்பதை 1ன்னு எழுதுறாங்க, தன்னகரம் போட்டு எழுதுறாங்க. அவ்வாறு எழுதக்கூடாது. 1 என்பது தெரிந்தால் ரன்னகரம் தான் வரும். 1, 3 என்பதற்கு ரன்னகரம் தான் வரும். இந்த கருத்தை கவிஞர் பேராசிரியர் அபிபுல்லா என்பவர் ஒரு கட்டுரையில அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால அது ஒரு குறிக்கத்தக்க ஒரு செய்தி. அது அந்த மாதிரியான ஒரு பிழை விடக்கூடாது. 3 என்றா ரன்னகரம் தான் போடணும், 1ன்னா ரன்னகரம் தான் போடணும். நிறைய நாவல்கள் இந்த பிழை நிகழ்ந்திருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அது பிழைதான். அதே போல ஆராய்ச்சி பட்டறைன்னு எழுதுறாங்க. பட்டறைங்கிற சொல்லு பிழை. பட்டடை என்று எழுதணும். திருக்குறள்ல இந்த சொல் ஒரு இடத்துல பட்டடை, எரிதற்குரிய பட்டடை என்று வருகிறது. அது என்ன பட்டடை என்றால் என்ன என்றால், இரும்பு அடிப்பதற்கு ஒரு தளம் சமைத்துக் கொள்வான் கொல்லன். அது கீழே ஒரு உலோக தகடு போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பட்டடை. அதுல வைத்துதான் அடிப்பான். அதை பட்டடை என்று சொல்ல வேண்டும், அது பட்டறை என்று சொல்லக்கூடாது. அது குறித்து ஐயம் கேட்டிருப்பவர்களுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அதனால அந்த 2 ஐயங்கள். அடுத்தபடியாக அம்மா வைதேகியமா கேட்டிருந்தாங்க, தும்பி என்பது. அந்த தும்பிங்கிற சொல்ல பற்றி ஒரு செய்தி அவர்களுக்கு நான் சொல்ல விட்டேன், அதை சொல்றேன். தும்பி என்பது வண்டு சாதியுள் ஒரு வகை. இது இந்த தும்பி, வண்டு, மிஞிறு, சுரும்பு 4 வகையாக இந்த வண்டுகள் இருக்கின்றன. இந்த 4ற்கும் உறுப்புகளும்
அறிவு பகுதிகளும் வேறு வேறு. இதை பற்றி ரொம்ப ஆராய்ந்து எழுதியவர் நச்சினார்க்கினியர் தான். நான் அந்த சில சிந்தாமணியில 863 64 பாடல்களுக்கு உரை எழுதுகிற போது சிந்தாமணி அவர் எழுதுறாரு. அதை படிச்சு எனக்கு மெய் சிலிர்த்து விட்டது. இப்படி ஒரு அறிவா, இவ்வளவு அறிவாற்றல், போய் களங்கண்டு இந்த பூச்சியெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்து அதற்கு பிறகு எழுதுகிறார். அதுல என்ன எழுதிவிட்டார்? வண்டுகாள், நிமிர்காள், தும்பிகாள் என்றெல்லாம் வருகிற போது இந்த தும்பி என்பதற்கு செவி உணர்வு இல்லை, அது அதற்கு அறிவு நான்கறிவு, அது செவி அறிவு இல்லை அப்படின்னு எழுதுறாரு. அதனால அவற்றையெல்லாம் அப்படியெல்லாம் பார்த்து எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் அதற்கு பிறகு அதை பற்றி எண்ணி பார்த்தேன். தும்பின்னு அதற்கு ஏன் பேர் வந்தது இந்த வண்டுக்கு என்றா, அதனுடைய வாய் மிக நீண்ட ஒரு கோல் போல இருக்கும், ஒரு குச்சி மாதிரி. அந்த குச்சி மாதிரி இருக்கிற அந்த உறுப்பை மலருக்குள்ளார மெல்ல விடும், விட்டு ஊதும். பரிபாடல்ல 8வது பாடல்ல சொல்லுவார், வாய் வைத்து தும்பி ஊத. அப்படி ஊதுனா என்ன ஆகும்னு கேட்டா, பூவில் இருக்கிற தேன் அதனுடைய வாய்க்குள்ளார வந்து சேர்ந்துடும், கம்ப்ரஸர் மாதிரி. அதனால தும்பி என்றால் உள் துளை உடையது என்று பொருள். அது ஒரு குழல் மாதிரி இருக்கும், அது உள் துளை உடையது. இப்ப பாருங்க நம்முடைய சொல்லாய்வு எப்படி போகுதுன்னு. அந்த தும்பி என்பது உள் துளை உடையது, அதனால அதுக்கு பேர் தும்பின்னு பேரு. அதோட கை சேர்த்தீங்கன்னா தும்பிக்கை, அது உள் துளை உடையது. யானைக்கு தும்பிக்கை. ஏன் அதுக்கு பேர் இப்படி? உள்ளார துளை உடையதுன்னு பொருள். அதுல இருந்து இன்னும் பெருகி பாருங்க, பெரிய மாளிகைகள்ல, பெரிய வீடுகள்ல மேலடுக்குல இருந்து தண்ணீர், மழை பெய்கிற தண்ணீர் கீழே வர வேண்டும் என்றால் அதுக்கு பேர் தூம்பு. அது உள் துளை உடையது, உள் துளை உடையது என்று பொருள். அந்த ஒரு சொல்லில இருந்து 16 சொற்கள் வந்திருக்கின்றன. அத நான் ஒரு நாள் முழுவதும் ஆராய்ந்து பார்த்து இந்த 16 சொற்களை நான் பார்த்தேன். அதனால ஆராய்ச்சிங்கிறதுக்கு அவ்வளவு நுணுகி பார்த்தா நம்முடைய தமிழ் தருகின்ற இன்பம் வேறு எந்த மொழியும் தர முடியாது. இது சொன்னா ஏதோ ஒரு பற்றுள்ளத்தினால பேசுவதாக சொல்லுவார்கள், அப்படியெல்லாம் இல்லை. இப்ப அந்த கருத்தை அயலவர்கள்லாம் உணர்ந்து பேச தொடங்கி விட்டார்கள். அதனால இந்த ஐயத்திற்கு விளக்கமாக இவற்றை வைத்துக் கொள்ளுங்கள். 4 நிகழ்ச்சிகளின் வாயிலாக கோவலன் பெரும் செல்வனாக இருந்து தன்னுடைய கொடைப்பண்பால் மாரியண்ண வன்கையினால், வன்கை என்று சொல்லுகிற போது டன்னகரம், வளப்பமான கை என்று பொருள். அந்த வன் என்பதிலிருந்து வந்ததுதான் வள்ளல் என்ற சொல். அந்த 4 நிகழ்ச்சிகளால அதை புலப்படுத்தி விட்டு அப்ப இந்த மாடல மறையோன்னு சொல்லுகிறான். திருத்தகு மாமணி தெய்வ கொடுந்துடன் போந்தது விருத்த கோபால. விருத்த கோபால், விருத்தம் என்றால் வயது மிகுந்த என்று பொருள், கிழவன் என்று பொருள். விருத்தன் என்றால் கிழவன் என்று பொருள். ஆனா இந்த இடத்துல அறிவினாலே கிழவன், அவன் இளைஞன் தான், அறிவினாலே முதிர்ந்தவன் என்று பொருள். அதுக்கு வடமொழியில சமஸ்கிருதத்துல சொல்லுகிற போது ஞான விருத்தன்னு சொல்லுவாங்க. அறிவால் முதிர்ந்தவன் என்பதற்கு ஞான விருத்தன் என்று சொல்லுவது வழக்கம். அவன் சொல்லுகிறான் அந்த மாடல மறையோன், எனக்கு தெரிஞ்சு நீ செய்ததெல்லாம் நல்ல வினைதான்ப்பா, ஆனா இப்படி இவ்வளவு துன்பப்பட்டு உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வேற்றுப்புலம் சார்வதற்கு உன்னுடைய உண்மை பயன்கொள். இம்மை என்பதற்கு நேர் எதிர் சொல் உண்மை. போன பிறவியினால நீ அடைந்த இம்மை, உண்மை, சேய்மை 3 நிலைகளை குறிக்கிற சொல். இம்மை இப்பிறவி, உண்மை சென்ற பிறவி, சேய பிறவி ரொம்ப தொலைவான காலத்துல அடுக்கடுக்காக நிகழ்ந்த பல்பிறவி. இவ்வாறு கோவலன் அப்பாதான் கோவலன் சொல்லுகிறான். உடனே இந்த மாடல மறைவும் பின்னால வரப்போறான். அவன் ஒரு அருமையான ஒரு தொடரை சொல்ல போறான். என்னவென்றால், காணற்பாணி, மாதவி பாடிய காணற்பாணி கனக விசையர்தம் முடித்தலை நெறித்ததுன்னா, மாதவிதான் இதற்கு காரணம். கனக விசையனுடைய தலையில கல் ஏறுவதற்கு எது காரணம் என்றால் மாதவி பாடிய காணற்பாட்டு. கடற்கரையிலே மாதவி அந்த காணற்பாட்டை பாட கோவலன் பிரிய, அவன் மதுரைக்கு செல்ல, அங்கு அவன் கொலைப்பட, அதற்கு பிறகு கண்ணகி சென்று வழக்குரைக்க,
சென்று அதற்கு பிறகு சேரநாடு செல்ல இச்செய்தியை செங்குட்டுவன் கேட்க செங்குட்டுவன் வடபுலத்தின் மீது படையெடுத்து சென்று கனகவிசயர் மீது தலை மீது கல்லேற்றியை கொண்டு வந்து பத்தினி தெய்வத்தை வழிபாடு செய்தான் என்பது சிலப்பதிகாரத்தை கதையினுடைய சாரம். அதத்தான் காணற்பாணி பாணி பாட்டு தாளம். காணற்பாணி கனகவிசயரிடம் முடித்தலை நெறித்தது என்று. இந்த தம்முன்னு சொல்ல பாருங்க, ஒருவனா இருந்தா தன்னுன்னு எழுதணும். ஒருவர்னு மரியாதைக்காக போட்டீங்கன்னு தம்முன்னு எழுதணும். ஒருவர் தம்முன்னு எழுதணும். ஒருவன் தன்னுன்னு எழுதணும். அந்த பாகுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். தம் என்பது தாம் தம் என்பது படற்கை இடப்பெயரினுடைய திரிவு, உருவேற்ற வடிவம். தாம் என்பது படற்கை இடப்பெயர். அது தம் என்று உருவேற்று வரும். வேற்றுமை உருவேற்ற நிலையில வருவதுதான் தம் என்பது. அதான் அவற்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப கோவலன் சொல்லுகிறான். அப்ப ஒரு கனவு கண்டதனை அவன் சொல்லுகிறான். கோவலன் இந்த அறவூர் பள்ளியிலே இருக்கின்ற காலத்து விடியற்காலத்து ஒரு கனவு கண்டான். இதே போல விடியற்காலத்து கணாத்திரம் உரைத்த காதையில கண்ணகி ஒரு கனவு கண்டாள் என்று நாம பார்த்தோம். நானும் என்னுடைய கணவனும் ஒரு புதிய நகருக்கு செல்லுகிறோம். அங்கு இடுமாறு எங்கள் மீது ஒரு பழி வந்து சேர்கிறது. இவ்வாறு எனக்கு பெரிய வருத்தம் உண்டாகிறது என்று சொல்லுகிற போது இந்த தேவதை என்ற பார்ப்பன தோழி சொல்லுகிறாள், நீ ஒரு நோன்பு பொய்த்தாய். இந்த காவிரிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சோமகுண்டம் சூரியகுண்டம் என்று 2 குளங்கள் இருக்கின்றன. அவற்றிலே சென்று காலையிலே நீராடி அங்கு இருக்கக்கூடிய மன்மதனுடைய காமவேளுடைய கூட்டத்திலே சென்று நீ கைதொழுதால் நீ இழந்த கணவனை பெறுவாய் என்று அவள் சொல்ல, அந்த இடத்துல 2 சொற்கள் சொல்லுகிறார். வீடு அன்று, அது எனக்கு பெருமை அன்று. காமவேளை சென்று கைதொழுதல் என்பது எம்மனோர்க்குரிய நெறி இல்லை என்று அவள் சொல்லுகிறாள். ஆகவே அது வைதிக நெறியில இப்படி பலவேறு தெய்வங்களை வழிபடுதல் பாலித்தீசம் என்று சொல்லுவார். தத்துவ அறிஞர் மகாதேவன் அவர்கள் சொன்னார்கள், இது வைதிக நெறி. காமவேளை சென்று வழிபடுதலும் இழந்த பெரும் பேரத்தையும் இன்பப் பேற்றையெல்லாம் திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகளை கேட்டலும் ஆகியவையெல்லாம் வைதிக நெறி சார்ந்தவை. அந்த நெறியில நமக்கு உரியது அன்று. இதுதான் தமிழ் நெறி இன்னது என்பதனை தெளிவாக இளங்கோவடிகள் அங்கே காட்டினார். இப்ப இங்க கோவலன் அதே போல ஒரு கனவு காண்கிறான். கோவலன் கூறுமோர் குருமகன் தன்னால். குருமகன் என்றால் குருமை, இந்த மாதிரி சொற்களை மையீறு கொடுத்து பிரிக்கணும். அதுதான் இலக்கணம். மையீறு கொடுக்கணும். வெற்றிலைங்கிறத கூட எப்படி பிரிக்கணும்? வெறுமை இலை. ஏன் அது வெறுமை இலை என்றால் அது இலையை தவிர வேறு எந்த வகையிலும் பயன்படாது. அதுல காய் கனி பழம் இதெல்லாம் கிடையாது. அதனால வெறுமை இலை, மையீறு கொடுத்து பிரிக்கணும். கோவலன் கூறுமோர் குருமகன் தன்னால். குருமை மகன் என்றால் பண்பிலே குறைந்தவன் என்று பொருள். பெரியோர்கள் தங்கள் எழுதுகிற நூல்ல வசை சொற்களை கையாள மாட்டார்கள். இயல்பாக நாம 2 செவிகளாலும் கேட்பதற்கு கூசுகின்ற வசை சொற்கள் இந்த சமூகத்தில் உலவுகின்றன. பெரியோர்கள் ஒரு நாளும் அவ்வாறு, சான்றோர்கள் அப்படிப்பட்ட வசை சொற்களை சொல்ல மாட்டார்கள். ஆனா வள்ளுவருக்கு அது பொறுக்கிற. என்ன இவர்களையெல்லாம் என்ன சொல்லி திட்டுவது? சொல்றாரு, நிலக்கு பொறை. இவெல்லாம் நிலத்துக்கு பாரம், எல்லாம் பிறந்திருக்கவே கூடாது. நிலத்துக்கு இவன் சுமை என்று அவர் சொல்லுவார். அதை விட கடுமையான சொல்ல வேண்டியதில்லை. நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். அதனால பேராசிரியர் அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் வகுப்பு பாடம் நடத்தும் போது யாராவது ஒரு பையன் இப்படி ஆகாத குறும்பு செய்வானே ஆனால் என்ன, உன் நலத்தின்கண் நாரின்மை தோன்றுகிறதும் பாரு. அப்படின்னா என்ன பொருள் என்றால், நீ பிறந்த குலத்தின்கண் ஐயப்படுகிறேன்னு பொருள். அதை சொல்லாம இதை சொல்லுகிறார். அதான் நயமாக சொல்லுதல். கோவலன் கூறுமோர் குருமகன் தன்னால். குருமகன்கிறது ஒரு வசை சொல். இந்த இடத்துல குருமகன் தன்னால். காவல் வேந்தன் கடிநகர் வெண்ணில். கடி என்பது உரிச்சொல். அதற்கு பல சொற்கள், பல பொருள்கள் உண்டு. கடி, காவல், அழகு என்றெல்லாம். கடிநகர் தன்னில் நாரைங்கூந்தல் நடுங்குதுயரெய்த.
நாரைங்கூந்தல் என்றால் மனம் வீசுகின்ற கூந்தலை உடைய இந்த என்னுடைய மனைவி துயர் எய்தவும் கூரை கோட்பட்டு, கூரை என்றால் உடுத்துகின்ற ஆடை என்று பொருள். புதிய ஆடைக்கும் இப்படி சொல்லுவது உண்டு. கூரை என்பது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல குடந்தைக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பேர் பழைய ஊர் மயிலாடுதுறைன்னு அதுக்கு பேர் இருந்தத வடமொழியில மாயூரம்னு மாத்தினாங்க. மாயூரம்னா மயூர்னா மயிலு சமஸ்கிருதத்துல. மாயூரம்ங்கிறத மாத்தி அதுக்கு பிறகு மாயவரம்னு மாத்தினாங்க. அதை நல்ல வேலையாக அதற்கு பிறகு அரசாங்கம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மயிலாடுதுறை என்று மாற்றினார்கள். அந்த மயிலாடுதுறையினுடைய ஒரு பகுதி தான் கூரை நாடு. கூரை நாடு என்பது ஆடையை நெய்கின்ற நாடு, ஆடை நெய்கின்ற ஊர் என்று பொருள். அந்த கூரை நாடு என்பதற்கு இப்போது வழங்குகிற பெயர் கொரநாடு. இப்படி ஊர்களுடைய பெயர்கள் எல்லாம் தெரிந்தன. அந்த நாரையின் கூந்தல் கூரை கோட்பட்டு ஆடையை இழந்து நான் கனவு கண்டேன் என்கிறான் கோவலன். என்னுடைய ஆடை இழக்க கோட்டுமா ஊறவும் ஒற்றை கொம்புடைய பன்றியின் மீது ஏற்றி, அந்த பன்றியின் மீது என்னை ஏற்றி அணித்தகு புரிகுடல் ஆயிழை தன்னோடும் பிணிப்பருத்தோர்தம் பெற்றி எய்தவும் அழகிய கூந்தலை உடைய இந்த கண்ணகியோடு நான் பிணிப்பருத்தோர் இந்த உலக பற்று விட்டவர்களோடு சேர்ந்து நான் வீடு பேறு எய்தவும் நான் கனவு கண்டேன். அதனால என்னுடைய ஆடை போயிற்று. பன்றியின் முதுகிலே என்னை ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போனார்கள். என்னுடைய மனைவியோடு நான் அதற்கு பிறகு துறக்கம் புகுந்தேன். இவ்வாறு ஒரு கனவு கண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். எவ்வளவு ஒரு கொடுமையான கனவு! இந்த கனவு வாய்க்கிறது. இதுக்கு விடியற்காலை கனவாதலால் இது வாய்க்கும் என்று கணா நூல் எழுதுகிறது. கணா நூல்ல பன்றியின் முதுகிலே ஏறி வருவதாக கனவு கண்டாலும், எருமையின் முதுகிலே ஏறி வருவதாக கனவு கண்டாலும், கழுதையின் முதுகிலே ஏறி வருவதாக கனவு கண்டாலும் அவர்கள் மாய்வார்கள் என்பது திண்ணம் என்று கணா நூல் சொல்லுகிறது. கணா நூல் ஒரு பண்டை காலத்து ஒரு நூல். இப்போது அச்சில இல்லை. ஆனா அதுல இருக்கிற சில குறிப்புகள்லாம் மேற்கோளாக அங்கங்கு காண கிடைக்கின்றன. அதனால கனவுகளை கூட உள்ள பொருளை பற்றி எழுதுகிறார். ஆங்கிலத்துல ரொம்ப 19ஆம் நூற்றாண்டு இறுதியில தான் பிராட்லி ஃப்ராய்டு எழுதுகிற போது ட்ரீம்ஸ் என்று கனவுகளை பற்றிய விளைவுகளை எல்லாம் ஒரு ஆங்கில நூலாக எழுதியிருக்கிறார். ஆனா இது ஏறத்தாழ 2-3ஆம் நூற்றாண்டிலே கணா நூல் பிறந்திருக்கிறது என்பது ஒரு சிறு. கணா என்பது கனவு என்பதனுடைய தெரிவு. நிலா என்பது நிலவு என்று வருவது போல கணா என்பது கனவு என்று வரும். மாமலர் வாழி வருநிலத்து எரிந்து. அப்ப நாங்கள் இருவரும் இவ்வாறு துறக்கம் புகுகின்ற நிலையில் எங்களிடையிலே இருக்கக்கூடிய காமம் அவிந்தது. அதனால காமவேள் எங்களை பார்த்து தன்னுடைய மலர் அம்பை எய்வதற்காக வந்தவன் தன்னுடைய வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டான். இது இவர்களிடம் செல்லாது. அந்த நிலை இவர்கள் கடந்து விட்டார்கள். மாமலர் வாழி, வாழி என்றால் அம்பு, அது வாழ் போல கூர்மையது ஆதலின் வாழி. இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லுகிறேன். வாழி என்பது ராமகாதையில ராமாயணத்துல வாலி என்று ஒரு பாத்திரம் இருக்கு. ரெண்டுக்கும் வேறுபாடு பாருங்க. வாலி நான் சொல்லுவது ராமாயணத்துல வருகின்றவன் வாலி, வாலை உடையவன், குரங்கின தலைவன். இது வாலி. இப்படிதான் இருந்திருக்கணும் அந்த பேரு. அவன் வாழ்போலும் கூறிய அம்புடையவனாக இருந்திருக்கணும். அவனை வாலி என்று எழுதினார்கள். அதனால சில தமிழறிஞர்கள் சிலர் இலங்கையை சார்ந்தவர்கள் வாலி என்றுதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சரியான கருத்து தான். அந்த மாமலர் வாழி வருநிலத்து எரிந்து தன்னுடைய மலர் அம்பை தூக்கி எறிந்தான். இவர்களிடம் இது செல்லாது. காமக்கடவுள் கையற்று ஏங்க மன்மதன் தன்னுடைய கையற்று என்றால் கையிழந்தார் போல, கையறு நிலை என்று ஒரு துறை. அதுபோல வருந்த அணிதுகள் போதி அறவோன் தன் முன். அதற்கு பிறகு பௌத்த சமயத்தை சார்ந்த துறவியின் முன்னாலே அறிவோன்
அறவோன் அறிவன் என்பதெல்லாம் பௌத்த சமயத்தை சார்ந்த சான்றோர்களுக்குரிய பெயர். அறவோன் தம்முன் மணிமேகலையை மாதவி அளிப்பவும் கொண்டு போய் மணிமேகலையை கொண்டு போய் பௌத்த சமயத்தின் பாற்படுத்துகிறாள். அது பின்னால வரப்போகிறது, அந்த இடத்துல விளக்கி சொல்லுகிறேன். இந்த சிலப்பதிகாரம் படிக்கிறவர்கள் எல்லாரும் மணிமேகலையும் படிக்கணும். மணிமேகலையில என்ன படிக்கணும்? மணிமேகலைக்கு நாட்டார் ஐயா உரை எழுதினார். உரை இல்லாம இருந்தது, குறிப்புரை மட்டும் இருந்தது. வெங்கடசாமி நாட்டார் ஐயா அவர்கள் உரை எழுதினாங்க. அவருடைய இறுதி காலத்துல எழுதுகிற போது கடைசியில 28, 29, 30 ஆகிய 3 காதைகளுக்கு உரை எழுதல. அந்த 3 காதைகளுக்கும் பின்னால ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள் உரை எழுதினார்கள். அதாவது அந்த 3 காதைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டு சமயங்கள் அனைத்தையும் பற்றிய தத்துவ கோட்பாடுகள் எல்லாம் அந்த 3 காதைகளில் மிக விளக்கமாக வடிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர வேறு நூல் இல்லை. அந்த 3 காதைகளும் அறிவின் பிடம்பு. அவற்றை படிக்க வேண்டும், அந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுகிறேன். மணிமேகலையை மாதவி அளிப்பவும். ஏன் மணிமேகலைங்கிறது காரணம் சொல்லப்பட்டது. மணிமேகலையார் 1000 கணிகேர் மணிமேகலை என்று வாழ்த்திய ஞான்றுன்னு படித்தோம். அப்பதான் அவன் செம்பொன் மாறி செங்கையில் பொடிந்தான் என்று படித்தோம். அதனால நனவு போல நள்ளிருள் யாமத்து கனவு கண்டேன். விடியற் காலத்துல நான் கண்டேன். நள்ளிருள் நடு இரவு, அது விடியற் காலம். யாமம் என்றால் விடியற்காலம். யாமம் என்பது இருள் பறந்த ஒரு காலம். தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பனை இருள்தான் கட்டு குறைந்தது என்பார் புரட்சி கவிஞர். அதாவது இருள் செறிந்து மெல்ல மெல்ல கரைகின்ற காலம் யாமம். யா என்றாலே கருப்பு என்று பொருள். யாடு, யாமை, யானை இவையெல்லாம் கரிய நிறத்தை உடையன. இவ்வாறு கடிதீங்குருமென, கடிது ஈங்குன்னு பிரிக்கினத. கடுமையான ஒன்று, ஒரு துன்பம், ஈங்கு உறும் என்று அறத்துறை மாக்கட்கு அல்லது இந்த புறச்சிறை இருக்கை பொருந்தாது. நீ கனவு கண்டதற்கு காரணம் என்னவென்றால், இங்கு துறவியர் மட்டுமே தங்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தங்கியது தவறு. ஆகவே அறத்துறை மாக்கட்கு அல்லது இந்த புறச்சிறை இருக்கை பொருந்தாது. புறச்சிறைன்னா எதனுடைய புறம்? மதிலினுடைய புறம். நகருக்கு வளைவாக இடப்பட்டிருக்கின்ற மதிலினுடைய புறத்தே இருக்கக்கூடிய இந்த பள்ளியில், அது வடமொழியில் ஆசிரமம் என்று சொல்லப்படும், அந்த துறவோர் பள்ளியில் புறச்சிறை இருக்கை. ஏதுக்கு பள்ளி என்று பெயர் என்றால், அவர்கள் மெலிந்த உடல் உடையவர்கள், சமணர் பௌத்த துறவிகள். அவர்கள் மெலிந்த யாக்கையர். அவர்கள் கற்படுக்கையில படுத்துக்கொண்டே அவர்கள் பாடம் சொல்லுவார்கள். அதனால பள்ளி என்று அதற்கு பெயர். பள்ளம் என்பது பள்ளி. கல்லுல பள்ளமா வெட்டி வைத்திருப்பார்கள், அவ்வளவுதான். அதற்கு பெயர் பள்ளி. அறத்துறை மாக்கட்கு அல்லது இந்த புறச்சிறை இருக்கை பொருந்தாது ஆகலின் அரைசர் பின்னோர் அகநகர் மருங்கினில். அரசருக்கு அடுத்தபடியாக வரக்கூடியவர்கள் யாரு? வணிகர், அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்பது 4 வருணம். அதனால அரசர்களுக்கு பின்னவர்களாகிய வணிகர்களுக்கு என்று அமைந்த அந்த இடத்துல நீங்க போங்க என்று அகநகர் மருங்கினில் உரையிற் கொள்வர். அது என்ன உரையிற் கொள்வர்? இந்த இடத்துல மிக உரையாசிரியர்கள் நன்றாக உரை எழுதியிருக்கிறார்கள். இல்லாட்டி இது புரியாம போயிடும். உரையிற் கொள்வர்னா, உங்களை பத்தி நீங்க போய் சொன்னா, மாசாத்துவான் மகன் என்று நீங்க சொன்னா போதும், உங்களுக்கு எல்லா சிறப்பும் செய்வார்கள். உரையிர் நீங்கள் சொன்னால், உங்களுடைய பெயரை சொன்னா உரையிற் கொள்வர் ஒழிகை என்று இங்கு நின் இருப்பு ஆக இதை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்ன பிறகு, அறவோன் இந்த இடத்துல புத்தனை குறிக்கிறது. அதாவது மிகப்பெரிய ஒரு சமய மாற்றத்தை, தத்துவ கோட்பாட்டு மாற்றத்தை உண்டாக்கியவர் புத்தர். ஒரு ஐயம் கூட கேட்டிருந்தார், நான் அவருக்கு விளக்கமா எழுதியிருக்கிறேன். பௌத்த சமயத்துக்கும் வைதிக சமயத்துக்கும், பிற்காலத்தில் இந்து சமயம் என்று சொல்லப்பட்ட வைதிக சமயத்திற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்னன்னு கேட்டாங்க. அடிப்படை வேறுபாடு என்னவென்றால், மாயை பற்றிய வேறுபாடு தான்.
உலகமே ஒரு பொய்யானது என்ற கருத்தை உடையவர்கள் வைதிக சமயம். உலகம் ஒரு பொய், மாய காட்சி உடைய மாயையிலிருந்து உற்பத்தியானதுதான் இந்த உலகம் என்பது வைதிக சமயத்தினுடைய கருத்து. ஆனா பௌத்தம் அப்படி கருதல. அது உலகம் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது, மாற்றமன்றி வேறொன்று இல்லை. நாம் காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் மாற்றமுடையவை. வானத்துல மாலை காலத்து எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கின்றன அதுபோல என்று சொல்லுவது. அதனால உலகத்தை ஒரு பற்றுக்குரியதாக பார்ப்பதுல இந்த இரண்டு சமயங்களும் வேறுபட்டிருக்கின்றன. அதை சொல்லுவதுதான். இவ்வாறு நீங்கள் இதை விட்டு செல்லுங்கள் என்று சொல்ல அவர்களுடனே எங்க போறது? நகர் புதியது. அப்பதான் காதலி தன்னோடு கதிர் செல்வதன் முன் மாட மதுரை மாநகர் புகுக என்று மாலை காலத்துக்குள்ளார மதுரை நகருக்கு சென்று செல்லுக. புகுக வியங்கோடு வினைமுற்று. புகுக என என என்பது எச்சம். என மாதவத்தாட்டியும் தவத்தை ஆளுகின்றவள் மா உரிச்சொல். மாதவத்தாட்டியும் மாமரை முதல்வனும் கோவலன் தனக்கு கூறும் காலை மாடல மறையோனும் கவுந்தி ஆகிய துறவியும் கவுந்தி அம்மையும் இவ்வாறு சொன்னார்கள். கோவலன் தனக்கு கூறும் காலை அறம்புரி நெஞ்சின் அறவோர் பல்கிய புறஞ்சிறை மூதூர் பூங்கனி இயக்கிக்கு பான்மடை கொடுத்து பண்பீர் பெயர்வோம். உடனே அந்த இடத்த விட்டு புறப்படுறாங்க. அப்ப அந்த பள்ளியில, அறவூர் பள்ளியில இயக்கி என்று ஒரு தெய்வம் இருக்கிறது. இயக்கி என்பது ஒரு பெண்பார் தெய்வத்தினுடைய பெயர். அது இன்றைக்கு இருக்குதா விளக்கல என்றா இருக்கு. இப்பவும் தென் மாவட்டங்கள்ல எசக்கின்னு ஒரு தெய்வம் இருக்கு. அது பழனி மலையில கூட இருக்கு எசக்கி. அது இயக்கி என்பது இசக்கின்னு ஆச்சு. அவள் எல்லாரையும் இயக்குகிறவள். அந்த பெண் தெய்வத்திற்கு பான்மடை கொடுத்து பார்ச்சோற்றை படைத்து, மடைன்னா சோறு, பான்மடை கொடுத்து பண்பீர் பெயரும் அதை காணிக்கையாக கொடுத்து விட்டு, உணவு கொடுத்து விட்டு, அதை பலி என்றும் சொல்வது வழக்கம். காக்கை எது பலி என்பார் சேராவரையர். காக்கைக்கு கொடுக்கிற சோறு காக்கை எது பலி. அதாவது விருந்து வருவதற்கு அறிகுறியாக காக்கை கரையும். பாருங்க எப்படி போச்சு பாருங்க நாகரிகம். விருந்து வருவதற்காக அறிவிக்கக்கூடிய வகையில் காக்கை கரையும். வீட்டுல ஓஹோ இன்றைக்கு விருந்து வரப்போகுது, காக்கா சொல்லுது அப்படிம்பாங்க. உடனே காக்கைக்கு சோறிடுவார்கள். இது ஐங்குறு நூற்றுல ரொம்ப அருமையாக வருகிறது. இந்த காக்கையே என்னுடைய மகள் ஊரை விட்டு போயிட்டார், அவ திரும்பி வர வேண்டும், கொஞ்சம் நல்ல சொல்லிட்டு போயார் அப்படின்னு தாய் கேட்பார். அதனால காக்கை எது பலி என்று எழுதுவார். காக்கைக்கு பரிசோறு கொடுத்தல். அது என்ன ஆகிவிட்டதுன்னா பிற்காலத்துல சமய உலகத்துல காக்காங்கிறது தனியா வரல, அதுக்கு மேல ஒரு ஆடு உட்கார்ந்துருக்கான். அவன் யாருன்னு கேட்டா அவன் தான் சனீஸ்வரன். அந்த சனீஸ்வரனால எந்த விதமான தீங்கு ஏற்படக்கூடாதுன்னா நீங்க அதற்கு சோறு கொடுக்க வேண்டும், உணவு அளிக்க வேண்டும் என்று சாத்திரத்துல அப்படி எழுதி வைத்து விட்டார்கள். அதனால இவ்வாறு ஆயர் பான்மடை கொடுத்து பண்பிற் பெயர்வோன் ஆயர் முதுமகள் மாதரி என்போள். இவள் மாதரி. இவர் ஆயர் குலத்து தலைவி. பல ஆணிரைகளை வைத்து பாதுகாப்பவள். மதுரை நகருக்கு பாலும் மோரும் நெய்யுமாக இவற்றையெல்லாம் அளிப்பவள் இந்த மாதரி. ஆயர் முதுமகள், அகவை முதிர்ந்தவள். மாதரி என்போள் காவுந்தியை கண்டடி தொடலும். உடனே அங்கிருந்து அவள் வருகிறாள். இந்த மாதரி வருகிறாள். மாதரி கவுந்தியினுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்க, ஆகாத்து ஓம்பி ஆபயனளிக்கும், ஆகாத்து ஓம்பி ஆப்பயனளிக்கும், ஆப்பயன் எழுதணும். ஆபயன் எழுதுறது உண்டு, அதுக்கு வேற பொருள். திருக்குறள்ல ஆபயன் குன்றும்னு வரும். ஆப்பயன் என்பதற்கு ஆவினாலே வருகின்ற, ஆவினால் கிடைக்கின்ற பயன். அது வேற்றுமை தொகை. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆபயன்னா ஆவினது பயன், அது 6ஆம் வேற்றுமை தொகை, வேற ஒண்ணும் இல்லை. இவ்வாறு ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடில்லை.
இந்த கோவலருடைய வாழ்க்கையில எந்த விதமான குற்றமும் நிகழாது. என்ன, அவர்கள் பசுவை பாதுகாப்பவர்கள், அவர்கள் மிக மென்மையான இயல்புடையவர்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதவர்கள், தன்றை புறப்பது போல எல்லாரையும் புறப்பவர்கள் என்று ஆகாத்து ஓம்பி ஆப்பயனளிக்கும் கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடு இல்லை, ஒரு தீமை இல்லை அவருடைய வாழ்க்கையில. இதைத்தான் அப்படியே இந்த 2 அடிகளுடைய கருத்தை தான் திருப்பாவையில இறுதி பாக்கல்ல அம்மா ஆண்டாளம்மா பாடுறாங்க. கோவலர் வாழ்க்கையோர் ஒரு கொடும்பாடு இல்லைங்கிற இந்த கருத்தை அங்க இன்றைக்கும் 7 பிறவிக்கும் நாங்க இந்த வழிபாட்டை செய்கிறோம். இந்த கோவலருடைய வாழ்க்கை எந்த விதமான குறையும் உடையதில்லை. அதனால ஆணையர்களின் பின் சென்று காணம் சென்று நாங்கள் கலந்து உண்போம் என்றெல்லாம் அந்த அம்மா பாடுவாங்க. கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடில்லை, தீதிகள் தீமை இல்லாதவள், முதுமகள் வயது முதிர்ந்தவள், செவ்வியள் சிறந்த பண்புடையவள், அழியள் இறங்கத்தக்கவள், மாதரி தன்னுடன் மடந்தே இருத்துதற்கு ஏதம் என்று. அப்பதான் இந்த மாதிரியை பார்த்த உடனே சரி, இதுதான் நல்ல அடைக்கலமாக அளிப்பதற்கு ஏற்ற இடம். இந்த கோவலனையும் கண்ணகியையும், குறிப்பாக கண்ணகியை இவள்வால் அடைக்கலப்படுத்துவது தகும் என்று கருதி ஏதம் இன்றன எண்ணினளாகி, அவ்வாறு எண்ணி அவ என்ன செய்கிறார், மாதரிகள் உடனே ஒரு விழி, மாதரி நீ கேட்பாயா, இம்மடந்தை தன் கணவன், இதெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு இடம். இம்மடந்தை தன் கணவன், இந்த கண்ணகியினுடைய கணவனாகிய இந்த கோவலன் அவனுடைய தாதையை கேட்கின். அவங்க தந்தையை பற்றி நீ கேட்டா, யாரு தந்தை, மாசாத்துவானியன் மகனையாகி என்று பின்னால வரும், மாசாத்துவானுடைய மகன் என்று போய் சொல்லிட்டா என்ன செய்வார்கள், தன் குலவானர் அந்த வணிகர் குலத்தவர்கள்லாம் என்ன செய்வார்கள், அரும்பொருள் பெருநரின் விருந்தெதிர்கொண்டு பெரிய பொருளை பெற்றது போல அந்த வணிகர்கள்லாம் மிக மகிழ்ந்து வரவேற்பார்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு பெரும் செல்வ குடும்பத்துல பிறந்தவன், ஏதோ விதிவசப்பட்டு இப்படி வந்திருக்கிறான். அதனால நீ என்ன செய்யணும், கருந்தடங்கண்ணியோடு கடிமணப்படுத்துவர், கண்ணகியோடு சேர்த்து அவர்கள் மிகச்சிறந்த நிலையில அந்த வணிகர்கள் கொண்டு போய் பாதுகாப்பார்கள். ஆனால் உழைப்பெரும் செல்வர் மனைப்புகுமளவும், அப்படிப்பட்ட செல்வர்களுடைய மாளிகைக்கு அவர்கள் செல்லுகின்ற வரையில இடைக்குல மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன், இடைக்குல மடந்தையாகி உன்னிடத்து நான் இவர்களை அடைக்கலமாக கொடுத்தேன். இந்த மாதிரி கவுந்தி அம்மா அடைக்கலமா கொடுத்துட்டாங்க. பின்னாடி கோவலனுக்கு நிகழ்ந்ததை கேட்டு அந்த அம்மா ஆற்றாத பெருந்துயரடைகிறாள். கொண்டு போய் கொடுத்தன, நான் தானே அடைக்கலமா கொடுத்துட்டு வந்தேன், இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆற்றாத அந்த துறவி, எல்லா பற்றுகளையும் துறந்து அந்த துறவி அழக்காண்கிறோம். மங்களமடந்தையை நன்னீராட்டி நீ என்ன செய்யணும், நெடுந்தொலைவு நடந்து வந்திருக்காங்க. இவர்களை நீராட்டு, முதல்ல இந்த பெண்ணை நீராட்டு. மங்களமடந்தையை நன்னீராட்டி செங்கையில் நெடுங்கன் அஞ்சனம் தீட்டி. மங்களமடந்தைங்கிறத அடிக்கோடு போட்டு வச்சிங்கன்னா, எல்லா வகையான மங்களங்களுக்கும் உரிய பெண் என்ற இந்த தொடரை கண்ணகிக்கு வழங்குவது போலவே சிலப்பதிகாரத்தில் மாதவிக்கும் இளங்கோ வழங்கிறார். அது வேற யாரும் செய்கிற செயல் இல்லை, மற்ற நூல்கள் அப்படி பார்க்க முடியாது. இது ஒரு புதுமை. மங்களமடந்தை நன்னீராட்டி செங்கையில் நெடுங்கன் அஞ்சனம் தீட்டி, அதாவது கண்ணுக்கு மை தீட்டு, செங்கையில் நெடுங்கன் அஞ்சனம் தீட்டி, தேமன் கூந்தல் சிம்மலர் பெய்து, இனிய இவருடைய அழகான இந்த கூந்தலுக்கு சில மலர்களை சூடு. தேமன் கூந்தல் சிம்மலர் பெய்து தூமடி உடி மடி ஆடை, தூய ஆடையினை உடுப்பித்து தொல்லோர் சிறப்பின் ஆயமும் காவலும் ஆயிழை தனக்கு தாயும் நீயாகி தாங்கு. இந்த பெண்ணுக்கு நீ தாயாக இருந்து, சுற்றமாக இருந்து, தோழியராக இருந்து நீ இவளை பாதுகாக்க வேண்டும். தாயும் நீயாகி தாங்கு. இங்கு என்னோடு போந்து இளங்கொடி நங்கைதன் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தது. அருமையான தொடர். இந்த பெண்ணினுடைய இயல்பை நான் கூடவே நடந்து வந்து பார்த்தேன். வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தது. அழகான இந்த பாதம் தரைக்கே தெரியாது.
மண்ணோடு உறவு பூண்டதில்லை என்றால் மாளிகையிலே வாழுகிற ஒரு பெண். அவள் நிலத்துல கால் பதியாதவள். அதனால அவ்வளவு மென்மையான இயல்புடையவள். அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். கோவலனோடு அவன் வருகின்ற போது காவிரிப்பட்டினத்தை கடப்பதற்கு முன்னால மதுரைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறான். காவிரிப்பட்டினத்தை இன்னும் தாண்டல. அப்ப அவன் ரொம்ப துன்பத்தோடு மதுரை மூதூர் யாதனவெனவ ஆரைங்காதம்ன மகனாட்டும்பர் ஆரைங்கூந்தல் அனித்தன நக்கு. அவன் துன்பத்தோடு சிரிச்சுக்கிட்டே சொல்றான், என்னம்மா ஒரு 30 காதம் தான் கொள்ளலாம் நம்ம என்று சொல்லுகிறான். அப்படி அழைத்த அதனால வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலள். இந்த நிலமடந்தைக்கு இவளுடைய பாதம் தெரியாது. கடுங்கதிர் வெம்மையின் அப்படி இருக்கு, அவ்வளவு மென்மையானவள். கடுங்கதிர் வெம்மையின் காதலன் தனக்கு நடுங்கு துயரை நாப்புலரவாடி. அதாவது அவள் தன்னுடைய துயரத்தை அவள் காணாதவள். தன்னுடைய கணவன் படுகின்ற துயரத்தையே பெரிதாக எண்ணி கடுங்கதிர் வெம்மையின் காதலன், இந்த ரொம்ப கடுமையான இந்த வெயில்ல தன்னுடைய கணவன் நடந்து வருவதனை பார்த்து நடுங்கு துயரை நாப்புலர வாடி நாக்கு வறண்டு போயிற்று. தன் துயர் காணா தகைசால் பூங்கொடி. தன்னுடைய துயரத்தை காணாதவள் எண்ணாதவளாக இருக்கக்கூடிய தகைசால் பூங்கொடி இந்துணை மகளிருக்கு இன்றியமையா கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால். இந்த இடம்தான் ரொம்ப இன்றியமையாத இடம். கவுந்தி சமண சமயத்தை சார்ந்த பெண் துறவி. அப்படிப்பட்ட துறவி வேறு ஒன்றையும் தெய்வமாக இயலாதவள். புத்தனுடைய திருவடிகளே பணியக்கூடியவள். அவள் இந்த தெய்வம் அல்லது இன்னொரு தெய்வத்தை நான் பார்க்கல அப்படின்னா என்ன பொருள்? ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், நன்றாக இந்த சொல்லுக்குரிய பொருளை உணராவிட்டால் பல பிழைகள் நீங்கள் எழுதுகிற போது நேரும். தெய்வம் என்பதற்கும் கடவுள் என்பதற்கும் பொருள் வேறுபாடு நிரம்ப உண்டு. அத முதலாக நான் என்னுடைய கட்டுரையில பல ஆண்டுகளுக்கு முன்னால எழுதியிருக்கிறேன். தெய்வம் என்பது கடவுளின், நாம் வழிபடுவதற்காக அமைத்துக் கொண்ட கடவுளின் திருவுரு, அது வடிவம். கடவுள் என்பது தத்துவம், எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய பேராற்றல் என்று பொருள். கடந்து உள் நிற்பது என்று பொருள். தெய்வம் தொழாள்னா என்ன பொருள்? சாமியே கும்பிட மாட்டான்னு சொல்லிடக்கூடாது. அப்படிதான் எல்லாரும் எழுதிட்டாங்க. கடவுளையே கும்பிடாதவள், கடவுளை தவிர வேற யாரையும் கும்பிடாதவள். அப்ப தொல்காப்பியத்துல சொல்றாரு தெய்வம் அஞ்சல் அப்படின்னா அதுக்கு பேராசிரியர் உரை எழுதியிருக்கிறாரு. தன்னுடைய கணவன் எந்த தெய்வத்தை வணங்குகிறானோ அந்த தெய்வத்தை தவிர பிற தெய்வத்தை தொடாதவள் என்று. அதுதான் உரை, சிறந்த உரை. அந்த உரை இருப்பதை மறந்து அல்லது கவனிக்காம பல பேர் கணவனை என்று வேறு யாரையும் இந்த கடவுளாக வணங்காதவள்னு எழுதிட்டாங்க. அது பெரும்பிழை. அதனால வேறு ஒரு வடிவத்தை வைத்து வழிபடாது. இல்ல எங்க வீட்டுல இந்த சாமியை தாங்க கும்பிடுவாங்க, உங்க வீட்டுல இப்படி கும்பிடுறாங்களா, இதையும் சேர்த்து கும்பிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்ற வழக்கு இல்லை. இதுக்கு வரலாறே இருக்கிறது. பக்த மீரா வடநாட்டுல, இந்த மீரா என்ன செய்கிறார், தான் வழிபடுகின்ற அந்த தெய்வத்தினுடைய கண்ணனுடைய வடிவை கொண்டு போய் அந்த முகலாயர்களுடைய இல்லத்துல வைத்து வழிபடுகிறாள். அது அவர்களுக்கு பிடிக்கல. இது மாதிரியான ஒரு செய்தி உண்டு. அதனால தெய்வம் என்பதற்கு கடவுள் என்று பொருள் கொண்டு விடாதீர்கள். அது தெய்வ வடிவு. இந்த இடத்துல என்ன கற்பு தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம், இது நான் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வடிவம். என்னுடைய தெய்வத்தை நான் இப்படி இந்த வடிவத்துல பார்க்கிறேன். பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமா, நான் பார்க்கல. இந்த யாம் என்று ஒருத்தி சொல்வது சிறப்பு கருதி துறவியர்கள் அப்படி சொல்லிக் கொள்வார்கள். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் என்று சொல்வது வழக்கம். வானம் பொய்யாது அப்படி இந்த பத்தினி பெண்ணை பாதுகாத்தால் என்ன நடக்கும்? வானம் பொய்யாது, வளம் பிழைப்பு அறியாது, வானம் தன்னுடைய 3 பருவத்தும் பெய்யக்கூடிய மழையை இடைவிடாது, கடனை தவறாது செய்யும். வானம் பொய்யாது, வளம் பிழைப்பு அறியாது, நாட்டுல வளம் குன்றாது. நீடில வேந்தர் கொற்றம் சிதையாது, அரசர்களுடைய வெற்றி, கொற்றம்னு வெற்றி, வாழ்கனின் கொற்றம் என்றால் நீ வெற்றி பெறுக என்று பொருள். நீடில வேந்தர் கொற்றம் சிதையாது,
அரசர்களுடைய அரசாட்சி கெடாது. பத்தினி பெண்டர் இருந்த நாடு. அதனால நீ என்ன செய்யணும்? அத்தகு நல்லுரை அறியாயோ நீ, அது உனக்கு தெரியும் அல்லவா? அதனால தவத்தோர் அடைக்கலம் தான் சிறிதாயினும், நான் தவத்துறையை சார்ந்தவள், நான் கொடுக்கக்கூடிய இந்த அடைக்கலம் சிறியது என்றாலும் கூட நிறைய பேரை நான் கொண்டு வந்து உன்ட்ட சேர்க்கல. 2 பேர். இந்த 2 பேருக்கு ஆதரவு கொடு என்று நான் சொல்லுகிற போது, தவமுடையோர் தருகின்ற இந்த அடைக்கல பொருள் காக்கின்ற காவல் சிறிது என்றாலும் உரை எழுதுவார் நாட்டாரையா. அதனால காவிரி படப்பை பட்டினம் தன்னுள் பூவிரி பிண்டி பொது நீங்கு திருநிழல் உலக நோன்பிகள் ஒருங்குடனிட்ட இலகுழி சலாதலம் மேலிருந்து அருளி. அப்ப இது இந்த தவத்தோர் அடைக்கலம் தான் சிறிதாயினும் மகப்பேரின்பம் தருமது கேளாய், மிகப்பேர் இன்பம் தருமது கேளாய். பெரிய இன்பத்தை இது உண்டாக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒரு கிளை கதை வருகிறது. காப்பியம் என்று சொன்னால், காப்பியம் என்பது வடசொல், அது கவிதையால் இயன்றது என்ற பொருள் காப்பியம்ங்கிறது. கவிதைங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் பல பேரும் பல பொருளா சொல்லுவாங்க. ஆனா அத பொருட்களஞ்சியத்துல கலைக்களஞ்சியத்துல ரொம்ப சிறப்பாக அதுக்கு எழுதியிருக்கிறாங்க. கவிதை என்றால் வருணித்தல், நிறம் தீட்டுதல் என்று பொருள். அதனால ஒன்றை அழகாக சொல்லுவதற்கு பெயர் தான் கவிதை. கவிதை என்பது உரைநடை போன்றது அன்று. அது அழகாக சொல்லுவது. அழகாக சொல்லுவது உரைநடையாக இருந்தால் கூட அதுவும் கூட கவிதை என்று சொல்லப்படும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதனால அப்படிப்பட்ட அதுல ஒரு அழகு இருக்கணும், சொல்லுவதில் ஒரு அழகு இருப்பதுதான் கவிதை. இவ்வாறு மிக பேரின்பம் தருமது கேளாய் என்று சொல்லி ஒரு கிளைக்கதையை சொல்லுகிறார். காப்பியம் பட சொல். காவியம் என்பது அதனுடைய திரிவு. தமிழ்ல சொன்னா பாவியம், பாவால் இயன்றது என்று பொருள். பூவிரி பிண்டி பொது நீங்கு திருநிழல். பிண்டி என்றால் அசோக மரம். இந்த அசோக மரத்தினுடைய நிழலிலே இருந்துதான் அருகன் வழிபாடு செய்வது வழக்கம். அருகனாகிய முனிவன் சமணர்களுடைய தெய்வம். அதே போல அந்த சான்றோர்கள் எல்லாம் அதன் கீழ், அந்த நிழலின் கீழ் இருந்தார். பூவிரி பிண்டி பொது நீங்கு திருநிழல். அது என்ன பொது நீங்குன்னு? சிறப்புடைய அந்த அழகிய நிழலின் கண்ணே உலக நோன்பிகள் ஒருங்குடன் ஈட்ட. உலகத்தில் இருக்கக்கூடிய தவசிகள் எல்லாரும், தவத்தினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கற்பலகை இட்டார்கள். சிலாதலம். சிலை என்பது கல்லு, கல்லால் செய்யப்பட்ட உருவம். கல்லுருன்னு சொல்லணும். சிலை வட சொல், கல்லுரு என்பது தமிழ் சொல். இலகுழி சிலாதலம் மேலிருந்து ஒளி சிந்தக்கூடிய ஒரு கற்பலகை, அருமை கிரானைட் போல அது மாதிரி ஒரு பலகை இட்டு வைத்திருந்தார்கள். எங்க? பிண்டி நீழல்ல. பிண்டி என்பது அசோக மரத்தை குறிக்கும். நாவுக்கரசர் அதை பிண்டினே சொல்றார். பிண்டினே தன்னுடைய தேவாரத்துல பாடுகிறார். பிண்டி நீழலில் இருக்கின்ற சமன் குண்டர்னு எழுதிடுவார் அவர். சமணர்கள்லாம் குண்டாக இல்லை, அவங்களாம் ரொம்ப பருத்த உடம்புடையவர்கள் இல்லை. அவர்கள் ஆடாப்படிவத்து ஆன்றோர்னு சொல்லுவாரு தொல்காப்பியர். அப்படிப்பட்டவங்கள குண்டர்னு சொல்லியிருக்கிறார நாவுக்கரசர்னு சொன்னா இங்க பொருள் வேற. என்ன என்றால் குண்டு என்றால் பள்ளம்னு பொருள். இப்பவும் அது வழக்கில் இருக்கு. குண்டு குழி பார்த்து நடக்கணும்பா அப்படின்னா பள்ளத்தை பார்த்து நடக்கும். அதனால ஒரு தாழ்ந்த இடம் என்று பொருள் குண்டு என்பதற்கு. குண்டர் என்றால் தாழ்ந்தவர், அருள் இரக்கம் இல்லாமல், தங்களுடைய சமயத்திற்குரிய அருள் இரக்கம் இல்லாதவராக இருப்பவர்கள் என்று அந்த பொருளை தான் அவர் சொல்றார். இழைத்த உடம்பினர் தான் அவர்கள். அவர்களை பருத்த உடம்பினராக காட்டுவது என்பது பிழையாக பொருள் கொண்டார்கள் என்று பொருள். காவிரி படப்பை என்றால் தோட்டம். இப்பவும் அந்த மாதிரி பெயர்லயே சென்னைக்கு பக்கத்துல படப்பை என்று ஒரு ஊரே இருக்கு. காவிரி படப்பை பட்டினம் தன்னுள் காவிரி சூழுகின்ற இந்த காவிரி பூம்பட்டினம் என்ற சோலை சூழ்ந்த அந்த ஊரில் பூவிரி பிண்டி பொது நீங்கு திருநிழல் உலக நோன்பிகள் ஒருங்குடன் ஈட்ட இலகுழி சிலாதலம் மேலிருந்து அருளி. அப்ப சாரணர்களுடைய தலைவன் வந்தான்.
அவர்கள் வான்வழி சாரணர். அப்படியே வானத்துல திரிந்து வருவார்கள். ஆங்காங்கு அவர்கள் வழிபாட்டுக்குரிய இடத்திலே வந்து தங்குவார்கள். அப்படி வந்து தங்குகின்ற காலத்தில் தான் இந்த சிலாதலத்திலே வந்து சாரணர் தலைவன் அமர்ந்தான். அவன் நோன்பிகளுடைய தலைவன், துறவோர்க்கெல்லாம் மேலானவன். அப்படி தலைவனாக விளங்கள் தருமம் சாற்றும் சாரணர் தம்முடன் திருவிலிட்டு திகழ்தரு மேனியன். திருவிலிட்டுன்னா வானவில்லை போல ஒளியுடையவனாக அவன் விளங்குகிறான். அந்த தலைவன் திகழ்தரு மேனியன், தாரன் மாலையன். இது அப்படியே அகநானூற்று தொடர். இளங்கோவடிகள் எவ்வளவு பயின்றிருக்கிறார் என்பதற்கு சங்க இலக்கியம் முழுமையும் நன்றாக பயின்றிருக்கிறார். தொல்காப்பியம் நன்றாக அறிந்திருக்கிறார். அந்த தடத்துலதான் சிலப்பதிகாரம் போகுது. அதே போல மணிமேகலை பாடிய சீத்தலை சாத்தனார் சங்க புலவர். அதனால இவர்களுடைய தமிழெல்லாம் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் அவற்றை அடிப்படையாக கொண்டு தாரன்மாலயம் தமனிய பூணினும் தமனியம் என்றால் பொன்னாலாகிய அணிகலன்களை அணிந்தவனாக அவன் வருகிறான். தாரன் மாலையம், தார் என்பதற்கு ஆடவர் அணிகின்ற மாலை என்று பொருள். மாலை என்றால் அது பெண்கள் அணிவது. தாரும் மாலையும் மயங்கி கையற்றுனர். எப்படி கோவலனும் கண்ணகியும் 2 பேரும் முதலாக மனையரும் படுத்த காதையில அவர்கள் தனியாக இன்பம் நுகர்கின்ற காலத்து ஒருவரை தழுவி கொள்ளுகிறார்கள் என்று இளங்கோவடிகள் சொல்ல வந்தவர் அவ்வாறு சொல்லாமல் தாரும் மாலையும் மயங்கின. கோவலன் அணிந்திருக்கக்கூடிய தார் ஆடவர் அணிகின்ற மாலை, அதுவும் கண்ணகி அணிந்திருக்கக்கூடிய மாலையும் 2ம் ஒன்றாயின என்று அவ்வாறு சொல்லுவது அந்த உயர்ந்த பண்பு. அதாவது காம இன்பத்தை சொல்லுகின்ற காலத்து சான்றாண்மை குன்றாது பேசணும். அவ்வாறு சொல்வதுதான் வழக்கம். இவ்வாறு தாரன் மாலையன் தமனிய பூணினன், பூண்பது என்பது தமனிய பூணினன் பாரோர்கானா பலர் தொடு படிமையன். இதுவரையில் உலகத்தவரால் காணப்படாத பலராலும் தொழப்படுகின்ற தெய்வ வடிவமுடையவன். அவன் கருவிரல் குரங்கின் கையோடு பாகத்து பெருவிரல் வானவன் வந்து நின்றோனை. அவன் வந்தான், அவனுக்கு ஒரு கையை குரங்கு கையா இருந்தது. அவ்வளவு அழகாக அணிகலன்களை எல்லாம் பூண்ட ஒருவன் சாரணர் தலைவன். இப்படி பலதோடு படிமையன் கருவிரல் குரங்கின் கையோடு பாகத்து பெருவிரல் வானவன் வந்து நின்றோனை. வெற்றிமிக்க அப்படி வந்திருந்தபடி சாவகரெல்லாம் சாரணர் தொழுதீங்கு யாதிவன் வரவென இறைவன் கூறும். என்ன இப்படி நிகழ்ந்தது என்று அப்போது குரங்கு கையோடு வந்த ஒருவனை சுட்டி கேட்க இறையோன் கூறும் அந்த தலைவன் சொல்லுகிறான், எட்டி சாயலன் இருந்தோன். சாயலன் என்றால் பெயரை உடையவன் என்று பொருள். இந்த இடத்துல பெயர் சாயலன் என்பது அவனுடைய பெயர். எட்டி என்பது வணிகன். வணிகர்கள் சிறந்தவருக்கு எட்டி என்ற பட்டம் கொடுப்பது வழக்கம். எட்டி சாயலன் இருந்தோன். எட்டி என்ற வணிகன், அவன் சாயலன் என்ற பெயரை உடையவன். இருந்தோன் தனது பட்டினி நோன்பிகள் பலர்புகும் மனையிலோ மாதவ முதல்வனை மனைப்பெருங்கிழத்தி. அந்த சாயலன் என்ற வணிகனும் அவனுடைய மனைவியும் மனைப்பெரும் கிழத்தியும் வீட்டிலே இருக்கின்ற காலத்து பட்டினி நோன்பிகள் வந்தார்கள். அதாவது சமண துறவியர் வந்தார். அப்படி வருகின்ற காலத்து மாதவ முதல்வனை மனைப்பெருங்கிழத்து ஏதம் நீங்க எதிர்கொள் அமையத்து அவர்கள் தலைவனை வழிபட்டு வரவேற்று இருக்கையில் இருத்தி ஏதம் நீங்க துன்பம் நீங்க. அப்ப அவனை கொண்டு வந்து அவனுக்கு படையலெல்லாம் இடுகிறாள். இந்த எட்டி சாயலனுடைய மனைவி, சாயலன் என்ற வணிகனுடைய மனைவி வரக்கூடியவனுக்கு, அந்த சாரணர் தலைவனுக்கு, நோன்பியருடைய தலைவனுக்கு உணவு இடுகின்றார். அப்படி உணவு இடுகிற போது ஒரு குரங்கு அங்கிருந்து வந்தது. இந்த குரங்கு என்ன செய்தது? ஊர் திரு குரங்கொன்று ஒதுங்கி உள்புக்கு அச்சத்தோடு அங்கிருந்து வந்து அந்த ஒதுங்கி உள்புக்கு இயல்பிலேயே வந்து கூணல் முதுகுடையது. அத ராமாயணத்துல சொல்லுவார் கம்பர்.
கூனுடை குரங்கையும் தொழுது வாழ்வது உனக்கும் உம்பிக்குமே கடன்பான். என்ன அருமையான தொடர் பாருங்க. கும்பகர்ணன் சொல்லுவான், என்னப்பா அது அண்ணா, நீ செய்யறது சரியில்லைப்பா. ஆசில் பரதாரம் அஞ்சரையில் அடைப்பேன், மாசில் புகழ் காதல் உருவும், பேசுவது மானம், இடை பேணுவது காமம். என்ன ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் சொல்ற, அறிவுடை சொற்களை எல்லாம் பேசுற, மாற்றானுடைய மனைவியை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறீங்க, வெட்கமா இருக்கு அப்படிங்கிறான் கும்பகர்ணன். அப்பதான் சொல்லுகிற போதுதான் அவன் சொல்லுவான் இவ்வாறு. அப்ப ராவணன் சொல்லுவான், போ போ, நீ எனக்கு வேண்டியதில்லை, உன்னுடைய ஆற்றல் எனக்கு வேண்டாம், உன்னுடைய வீரம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய உறவு எனக்கு வேண்டாம், நீ என் தம்பி இல்லை, நீயே போய் அந்த மானுடனையும், மானுடன்னா ராமன், ராமனையும் கூனுடை குரங்கையும், கூணல் முதுகிட்டு இருக்கக்கூடிய குரங்கையும் நீ போய் வழிபாடு செய் அப்படின்பா. அதனால இயல்பாகவே வளைந்த அந்த முதுகுடைய குரங்கு மேலும் பணிந்து குனிந்து வருது. இவ்வாறு ஊர்ச்சிறு குரங்கொன்று ஒதுங்கி உள்புக்கு. அது குரங்கிற்கு ரொம்ப அறிவு ஆற்றல் அதிகம், அதனாலதான் 5 அறிவு உடையதுன்னு பகுத்தான். அத ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ்ங்கிற ஒரு அவனுடைய ஆய்வேடு அதுதான். டார்வினுடைய ஆராய்ச்சி நூல் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ், உயிரினங்களின் தோற்றம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உலகத்தில் எத்தனையோ வகையான உயிர்கள் தோன்றின, எல்லா உயிரினங்களும் இன்றைக்கு இல்லை. ஏனென்றால் எவை சூழ்நிலையோடு போரிட்டு தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையனவோ அவைதான் இன்றைக்கும் இருக்கின்றன. பல உயிரினங்கள் எல்லாம் பட்டு போய்விட்டன என்றால் சூழலோடு எதிர்கொள்ள முடியல பார்த்தார். அதான் அவருடைய பெரிய தத்துவம். இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையன உயிர்கள் மட்டுமே இன்றைய வரையில் தொடர்ந்து வருகின்றன என்று சொல்லுவார். இந்த குரங்கிற்கு அறிவு அதிகங்கிறத நான் ஒரு செயலால அறிந்து கொண்டேன். நான் ஒரு நிர்வாக பொறுப்புல இருந்த போது அந்த வளாகத்துல நிறைய குரங்குகள் வந்தன. குரங்குகளை கொல்லக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று சொல்லுவது மேம்போக்கா சொல்றது. அது எப்படி என்றால் படம்லாம் வரைந்து காட்டியிருக்கிறான் டார்வின். அதுல இந்த குரங்கினுடைய அறிவு எத்தகையது என்றால், நாங்கெல்லாம் பார்த்தோம் அந்த குரங்கு தொல்லை அதிகமா போச்சு, அதனால இந்த குரங்குகளை எல்லாம் பிடிக்கிற ஆள் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு உடனே அவன் சொன்னான், ஒரு குரங்கு பிடிக்கணும்னு சொன்னா 112 ரூபா கொடுக்கணும். அது என்ன கணக்கு அது அப்படின்னா, 12 ரூபா அதற்கு ஆகிற செலவுக்காக, வண்டி வாகனம் இதுக்காக 100 ரூபா எங்களுக்கு. இந்த குரங்கை பிடிக்கிறதுங்கிறது அது எளிய செயல் இல்லை. அதனால 112 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு குரங்கை பிடிப்போம். எத்தனை குரங்கு நாங்க பிடிக்கிறோமோ அத்தனை 112 ரூபா கொடுக்கணும். சரின்னு ஒத்துக்கிட்டோம்னா அவன் ஒரு பெரிய வேன் கொண்டு வந்தான். அந்த வேன்ல 2 கதவையும் திறந்து விட்டு உள்ளார 2 வாழை தாருன்னு சொல்லக்கூடாது, தாரு வலியணும், வாழை தாற்றை 2 வாழைத்தாற்றை பெரிதா கட்டிட்டான். அதுல கட்டிட்டு எல்லாம் அவன்லாம் மறைஞ்சிருக்கிறான். இந்த குரங்கு அங்கிருந்து வந்து என்ன செய்தது என்றால், சடசடன்னு அதுக்குள்ளார போய் இந்த வாழைப்பழத்தை பறிக்கல. பக்கத்துல கிடந்த அவனே கொண்டு வந்து 4-5 மூங்கில் கழிகளை போட்டிருந்தான். ஒவ்வொரு குரங்கும் ஒரு மூங்கில் கழி எடுத்துக்கொண்டு வெளியே இருந்து தட்டுது அந்த பழத்தை. உள்ளார போனா நாம அகப்பட்டு கொள்வோம்னு தெரியும் அதுக்கு. ஏனை உயிருக்கு அப்படி தெரியாது. அப்படி தட்டிய பிறகு என்ன செய்தான், உடனே பின்னால் இருந்து வேடியை கொளுத்தி போட்டான். உடனே எல்லாம் சிலதெல்லாம் பாஞ்சு உள்ளார போச்சு, கதவை மூடிட்டான். அப்ப பக்கத்துல இருக்கிற கண்ணாடி வழியா பார்த்து, எத்தனை குரங்குன்னு நீங்க எண்ணீங்கன்னா எண்ண முடியுமா என்ன? எண்ணும் போது ஒண்ணு அங்க போகுது, இன்னொன்னு கீழே வருது, மேல பாயுது. கடைசியில எண்ணி இத்தனை குரங்குன்னு அவன் சொன்னதுக்கு காசு கொடுத்தாச்சு. 4 ஆண்டுகள் கழிச்சு திரும்ப வருகிறான் அவனை அடைத்ததுனால. இப்ப என்னப்பான்னு, இப்ப 150 ரூபா. ஏன்? குரங்குக்கு அறிவு வளர்ந்துருக்கு. மனிதனுக்கு வளருதோ இல்லையோ, குரங்குக்கு அறிவு வளர்ந்துருக்கு. தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அறிவு இன்னும் அதிகமா இருக்கு. அதனால இப்ப அதை அப்படியெல்லாம் பிடிச்சிட முடியாது என்று சொல்லி அதற்கு வேறு உபாயம் இருக்கிறதுன்னு சொன்னான். அதனால குரங்கு மிக எச்சரிக்கையானது.
இத ராமாயணம் கற்பிக்கிறது நமக்கு. சேதுபந்தனம் அமைக்கின்ற காலத்துல அதை பற்றி கம்பர் விரிவா பேசுற, அதை பின்னால பார்க்கலாம். அவ்வாறாக இந்த குரங்கு அங்கிருந்து வந்து மிக பணியோடு வந்து அவனை வழிபட, உண்டொடி மிச்சிலும் உகுத்த நீரும் அவன் சாப்பிட்டு போடுற எச்சிற்சோறு, அந்த எச்சிற்சோற்றையும், அதுக்கு பேரு மிச்சில், மிச்சமா இருக்கிறது, மிச்சில் ஊத்த நீரும் அவன் கீழே ஊற்றுகிற அந்த நீரையும் உண்டு, தண்டா வேட்கையும் தண்டாத வேட்கை, ஈறுகட்டு எதிர்மறை பெயரிச்சோம். தண்டான தனியாத, அளவிடப்பட முடியாத அந்த விருப்பத்தால் தான் சிறிது அருந்தி, அது தான் சிறிது அருந்தியது. அது தண்டா வேட்கைங்கிறதுக்கு இங்க என்ன பொருள் சொல்லணும்னா, பசியின் காரணமாக உண்டான வேட்கை அன்று. இந்த முனிவனுடைய எச்சிலை நாம் உண்ணுகிறோம் என்ற அந்த விருப்பத்தோடு அது உண்டது. தண்டா வேட்கையும் தான் சிறிது அருந்தி எதிர்முகம் நோக்கிய இன்பச் செவ்வி, சாப்பிட்டுட்டு அவன் மூஞ்சே பார்த்துட்டு இருக்கு, அந்த முனிவனுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்க. அவன் என்ன சொல்றான்? எதிர்முகம் நோக்கிய இன்பச் செவ்வியை, அந்த தன்மையினை அதிரா கொள்கை அறிவனும் நயந்து, அந்த அறிவர் தலைவன் இருக்கிறான் அவன், ஆஹா இந்த குரங்கிற்கு இப்படி ஒரு அறிவு இருக்கு, இது நம்முடைய முகத்தை பார்த்து நாம என்ன சொல்லுகிறோம் என்று கேட்பதற்கு இருக்கிறது. உடனே அவன் அந்த தனக்கு விருந்து இட்ட அந்த மனை கிடத்தியை பார்த்து, மக்களின் ஓம்பு, நீ பெற்றிருக்கக்கூடிய மக்களை போலவே இந்த குரங்கையை நீ பாதுகாத்து வளர்த்துவா என்று சொன்னான். மக்களின் ஓம்பு மனைக்கிடத்தி என, மனைக்கிடத்தி மனைக்குரியவளே, நீ வந்து உன்னுடைய மக்களை போல இதனை பாதுகாக்க வேண்டும் என்று மிக்கோன் கூறிய மெய்மொழி ஓம்பி, அந்த தவத்தின் மிக்கோனாகிய அவன் சொன்னபடியே அந்த குரங்கை அவள் பாதுகாத்தாள். காதற் குரங்கு கடைநாள் எய்தவும், அப்படி இருந்து அந்த குரங்கு இறந்து போச்சு. உடனே ஆற்றா துயரோடு தானம் செய்து, அவள் இறந்தவர்களுக்கெல்லாம் தானம் செய்கின்ற வழக்கமுடையவள் தன்னுடைய முன்னோர்களுக்கு. அப்படி செய்கின்ற காலத்து இந்த குரங்கினுடைய பெயரையும் சொல்லுவான். எதுக்கு? அதற்கொரு கூறு தீதருக என்று. இது நல்ல இடத்துக்கு போய் சேரும், துறக்கத்துக்கு போய் இந்த குரங்கு அங்கு நல்லபடியாக இருக்கணும், நல்ல பிறப்பு எடுக்கணும் என்று சொல்லி செய்தனடாகலின், அப்படி செய்ததுனா காரணமாக மத்தி மன்னன் நாட்டு வாரணம் தன்னுள், வாரணம்னு இங்க வர்றது வந்து வாரணாசி, வாரணவாசி என்பது வாரணாசின்னு, வாரணவாசி. அது என்ன வாரணம் வாசின்னு? யாரு? இந்திரனுக்கு பேரு வாரணவாசி. வாரணம் என்றால் வெள்ளை யானை, வெள்ளை யானைக்குரியவன். இவ்வாறு அந்த வாரணாசி என்ற அந்த காசிக்கு இன்னொரு பேர் வாரணாசி. மத்தி மன்னன் நாட்டு அந்த மத்திய பிரதேசத்தை சார்ந்த வாரணாசிக்கு வந்து உத்தர கௌதன் என்பவனுக்கு ஒரு மகனாகி அரசனுக்கு ஒரு மகனாக பிறந்தான். தான் அவ்வாறு அறவோன் பக்கத்தில் கேட்ட அருமறை கேட்ட அந்த பெருமையினாலே இவன் அரசனுக்கு ஒரு மகனாக பிறந்து உருவினும் திருவினும் உணர்வினும் தோன்றி, இந்த மூன்றாலும் அவன் சிறந்திருந்தான். பார்ப்பதற்கு அழகாக இருந்தான், செல்வமுடையவனாக இருந்தான், நல்ல அறிவுடையவனாக இருந்தான். பெருவிரல் தானம் பலவும் செய்தாங்கு, அவன் பெரிய தானங்கள் எல்லாம் செய்து மேம்பட்டான். என்னால் 32 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான். அந்த இளைஞன் அரசர் குலக்கொழுந்து 32 ஆண்டுகள் இருந்தான். இறந்த பிற்பாடு இன்னொரு வடிவம் பெற்றவன் அவன் தான் ஒரு பெரிய நோன்பிகளுடைய தலைவனாக அவன் தான் செய்த புண்ணியத்தின் விளைவாக பெற்றான். அவன் என்ன செய்தான் என்றால், பெற்ற செல்வம் பெரும்பயனெல்லாம் நான் இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த பிறப்பு அடைவதற்கு யார் காரணம் என்றால், அன்னைக்கு சோறு போட்டாள் அவதான். அந்த மனை கடத்தி அந்த தலைவி, அந்த அம்மையார், அவர்கள் இட்ட சோற்றினாலேதான் நான் இந்த பயனடைந்தேன். தற்காத்து அளித்தோள் தான சிறப்பு, அவருடைய தான சிறப்பு. அதனால பண்டை பிறப்பில், அதனால அதற்கு அடையாளமாக
எனக்கு இந்த குரங்கு கை வேண்டும் என்று சொல்லி நான் பெற்றேன். நான் யாரும் கேட்பாங்க, ஏன் உனக்கு இந்த குரங்கு கைன்னு? அது என்னுடைய பழம் பிறப்பப்பா. இந்த பிறப்பு அடைவதற்கு காரணமே நான் ஒரு குரங்கா இருந்து ஒரு அம்மையாரிடம் நான் உணவு பெற்றதுதான் என்பதற்கு அடையாளமாக இந்த குரங்கு கையை பெற்றிருக்கிறேன். குரங்கின் சிறுகை கொண்டு ஒரு பாகத்து கொள்கையில் புணர்ந்த சாயலன் மனைவி தானந்தன்னான். அவ யாரு அப்படின்னு கேட்ட, இந்த சாயலன் என்பானுடைய மனைவிதான் அந்த அறத்தை செய்தவள். தன்னால் ஆயினம் வடிவு அறிவினோ, இந்த வடிவத்தை நான் பெற்றேன் என்று சொல்லி என சாவகர்க்கெல்லாம் சாத்தினோம். அந்த சாவகர் என்றால் என்ன அப்படின்னா, இல்லற நோன்பி என்று பொருள். சாவக நோன்பி என்றால் இல்லறத்திலே இருந்து அறம் செய்யக்கூடியவர்களுக்கு, சமண துறவிகளுக்கு. சமணத்துறவி, அது துறவு என்பது ரெண்டும் பொருத்தம். இல்லறத்திலே இருந்தும் துறவு மேற்கொள்ளலாம், துறவியாகவும் வரலாம். அது என்ன, ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால், அது திருக்குறள் படிக்கணும். அங்கு இல்லறத்தானாக இருந்து தன்னுடைய மனைவி மக்கள் என்று பேணுவானேயானால் அவன் அன்பு செய்கிறான் என்று பொருள். அன்புடைமை. அந்த அன்பு விரிவாக விரிந்து ஊரும் நாடும் பிற மக்கள் பிற உயிர்கள் என்றெல்லாம் கருதுவானேயானால் அது அருளுடைமை என்று பொருள். அதுதான் துறவுக்கு இல்லறத்திலே இருந்து விரிந்த மனமுடையவராக மாறுகின்ற நிலை. அப்படி வருகின்றவன் தான் சாவகன். சாவகருக்கெல்லாம் சாற்றினன் காட்ட முற்றச்சம் என்று தேவகுமாரன் தோன்றினன் என்றலும் சாரணர் கூறிய தகைசார் நன்மொழி ஆரணங்காகன தெய்வ மொழியாக கொண்டு அருந்தலைப்பட்டோர் அன்று அப்பதிவு அருந்தவமாக்களும் தன்தரல் வாழ்க்கை சாவகமாக்களும். தரல் என்றால் நீக்குதல், தன்னுடைய நலத்தை நீக்கியவர்கள் அந்த சாவகமாக்களும். இட்டதானத்து எட்டியும் மனைவியும், அந்த எட்டியாகிய வணிகனும் அவனுடைய மனைவியும் முட்டார் இன்பத்து முடிவுலகைத்தனர். அவர்கள் தாங்கள் செய்த அந்த அறப்பயன் காரணமாக அவர்கள் துறக்கம் புகுந்தார்கள். யாரு? வணிகன், சாயலனும் சாயலனுடைய மனைவியும். கேட்டனையாயின் இதெல்லாம் மாதிரிக்கு எடுத்து சொல்லுகிறார் கவுந்தி. கவுந்தியை பற்றி சொல்லுகிற போது காவுந்தி ஐயைம்பார். ஐயை என்றால் தொழுவதற்குரியவர். வியப்பாகும்பார் தொல்காப்பியர். வியப்புக்குரிய அந்த நிலை உடையவள் ஐயை. தோட்டா அப்படி நீ கேட்டு அறிந்தாயானால் தோட்டார் குழலி அப்படின்னு என்ன? தோட்டார் குழலின்னு தோடு இல்ல, தோடுனாவே தொகுதின்னு பொருள். பல கற்களை தொகுப்பாக உடையதுனால அதுக்கு தோடுன்னு பேரு. இந்த இடத்துல கூந்தலை தொகுதியாக உடையவள், கூந்தலை முடித்தவள். இத்தோட்டார் குழலியோடு நீட்டி தீராது நீ போக. இந்த கண்ணகியோடு, இந்த கூந்தல் முடித்து சிறந்திருக்கக்கூடிய அழகுடைய இவளோடு நீ விரைந்து செல்லுக இதனை விட்டு. கவுந்தி கூற உவந்தனள் ஏத்தி. அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி என்றால், அம்மையாருடைய வேண்டுகோளை நிறைவேற்றுகிறோம் என்பது ஒன்று. விருந்துக்கு வந்திருப்பவர்கள் எளியவர்கள் இல்லை, பெருங்குடி வாணிகன் பெருமட மகள். அதனால வளரிள வனமுலை வாங்கமை பனைத்தோள் சென்ற ஞாயிற்று செல் சுடரமையத்து கன்று தேராவின் கனைகுருள் இயம்ப மரித்தோன் நவியத்து உரிக்காவாளருடு. அப்ப உடனே அந்த அழகான அத்தகைய மார்பை உடைய அந்த பெண் வாங்கமை பனைத்தோள், வாங்குன்னு வளைவுன்னு பொருள். இந்த சொல்ல நான் ஒரு முறை வடார்காடு மாவட்டத்துல போயிட்டு இருக்கிற போது ஒரு மிதி வண்டியில கொண்டிருந்த ஒரு இளைஞன் திடீரென்று ஒரு கல்லுல மோதி அந்த முன்னால இருக்கிற சக்கரம் வளைஞ்சு போச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்ட போது, சக்கரம் வாங்கிக்கிச்சுங்கன்னா. வாங்குதல் வளைதல். வாங்குவில் தடக்கை வானவர் ஹோமான்னு இலக்கியத்துல வரும். வாங்குவில்னா வளைந்தவில். வாங்குவில் தடக்கை வானவர் ஹோமான், வானவன் சேர வானவர் ஹோமான். வாங்கமை பனைத்தோள், பனைன்னு பருத்த பெரிய என்று பொருள். முளையிள வெண்பல் முதுக்குறை நங்கையோடு அறிவு நிறைந்து வயது குறைந்த அவள்.
சென்ற ஞாயிற்று செல் சுடர் அமையத்து கடலிலே சென்று அடங்கிய ஞாயிறு மாலை காலம். செல் சுடர் அமையத்து கந்துதேராவின் கனைகுரல் இயம்ப, அதாவது கந்துகளை அடைக்கக்கூடிய பசுக்கள் கனைகுரல் இயம்ப, மரித்தோள், மரித்தோள்ங்கிறத எப்படி, மரின்னா ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டியை தோல்ல வச்சிருக்கிறாவ இந்த மாதிரி. மரித்தோள் நவியத்து கோடரி, கையில ஒரு கோடரி, ஏன்னா அங்கங்க தழை வெட்டி போடணும். உரிக்காவாளரோடு, உரின்னா காவடி, காவடின்னா 2 கலங்களை கொண்டிருக்கக்கூடிய தோல் இட்டுக் கொள்ளுகின்ற ஒன்று. அந்த உரிக்காவோடு, உரிக்காவாளரோடு அப்படி வர எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஆய்ச்சியரோடு செறிவளை ஆய்ச்சியர் சிலர் புறம் சூழ. அந்த மாதிரியோட சேனை இருக்குது, ஆயர் சேனை. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, மாடுகளை ஓட்டி கொண்டு வருகிறார்கள், ஆட்டுக்குட்டிகளை தோளிலே சுமந்து வருகிறார்கள், ஆங்காங்கு தழை ஒடித்து போடுவதற்காக கையிலே கருவி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் சூழ விளையும் கிடங்கும் வளைவிற் பொரியும் கருவிரல் ஊகமும் கல்லுமிழ் கவனும். இனிமே அங்கிருந்து அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். வருகிற போது அந்த மதிலை பார்க்கிறாங்க. அப்படி நிமிர்ந்து பார்த்தா மதில் எப்படி இருக்கு, விளையும், விளையும்னா காவற்காடு. ஒவ்வொரு மதிலுக்கும் பக்கத்திலேயும் ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். ஆங்காங்கு வீரர்கள் மறைந்திருப்பதற்கு ஏதுவாக பல மரங்கள் எல்லாம் நடப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் காவற்காடு. அதுதான் மிளை என்று சொல்லப்படும். கிடங்கு என்றால் அகழி. வளைவிற் பொரியும், மேல இருந்து மதில்ல வில்லு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், இயந்திர அமைப்பு. அது பகைவர் வந்தால் அங்கிருந்து கனை பொழியும். வளைவிற் பொரியும் கருவிரல் ஊகமும், ஊகம்னா குரங்கு, கருவிரல் ஊகமும் குரங்கு மாதிரி ஒரு எந்திரம் இருக்கும். அது வருகின்றவர்களை புடைக்கும். கல்லுமிழ் கவனும், கல்லை எரியும் ஒரு எந்திரம். இப்படியெல்லாம் அதில் மேல பல வகையான கருவி, போர்க்கருவிகள் இருக்கும். பரிபுரு வெண்ணையும், நல்ல கொதிக்க கொதிக்க நெய் இருக்கும், அதை ஊற்றுவார்கள் மதில் மீது ஏறி வரக்கூடிய பகைவரை பார்த்து. கல்லுமிழ் கவனும் பரிவுறு வெண்ணையும் பாகடு குடிசையும், பாகுன்னு செம்பை உருக்கிய பாகு, அதை ஊற்றுவாங்க. பாகடு குடிசையும், குடிசி பானை, காய்பொன் உலையும், இரும்பு ஒலை, இரும்ப காய்ச்சி ஊற்றுவார்கள். கல்லிடு கூடையும், கற்களை எரியக்கூடிய கூடை வடிவான ஒரு கருவி. தூண்டிலும், தூண்டிலை போல அமைந்த ஒரு போர்க்கருவி. தொடக்கும், கழுத்தை இருக்கக்கூடிய கருவி. ஆண்டலை அடுப்பும், ஆண்டலை என்ற அந்த புல் வடிவான ஒரு கருவி. கவையும், கவைத்த இரும்பு கருவி. கழுவும், கழு மாதிரியான, அதாவது உலக்க இது பாறை, கடப்பாறை மாதிரியான ஒரு வடிவம். புதையும், புதையும் என்றால் அம்பரா தூணி, தூணி வடிவான கருவியும், எல்லாம் பாதுகாப்பு கருவிகள். புழையும், புழையும்னா ஏவரை, அம்பு எய்வதற்கு அமைந்த ஒளிந்து கொள்ளுவதற்கு உரிய அறைகள் மதில்ல இருக்கு. புழையும், ஐயவை துலாமும், தலை நெருக்குகின்ற கருவி, தராசு மாதிரியான துலா மரம். கைவயர் ஊழி, அதாவது கைய, அதாவது பிடித்து ஏறக்கூடியவர்களுடைய கையை பறித்து எறிகின்ற கழு மாதிரியான கோல், கழுக்கோல்னு சொல்றாங்க. கழுக்கோலும், செந்தெறி சிரலும், சிரல் மாதிரியாக, சிரல் பறவை மாதிரி பறந்து வந்து தாக்கக்கூடிய கருவியும். பன்றியும், பனையும், பனைன்னு மூங்கில் வடிவு. எழுவும், சீப்பும், எழு மரம், அதாவது பெரிய மரம், அதால அடிப்பது. சீப்பும், விடுமரம், மேலிருந்து கீழே உருட்டி விடுகின்ற மரம். முழுவிரல் கணையமும், கணைய மரம் என்பது கதவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மரம். கோலும், குந்தமும், குந்தம் ஈட்டி. வேலும் பிறவும் ஞாயிறும் சிறந்து நாட்கொடி நுடங்கும். ஆக ஞாயிறு அங்கிருந்து வந்து இந்த மதில் மேல நிற்பது போல
அவ்வளவு உயரமான மதில்கள், நாட்கொடி நுடங்கும், மேலே கொடி அசைகிறது, மதுரைக்கு உரிய கொடி, பாண்டியனுக்கு உரிய கொடி, வாயில் கழிந்து தன் மனை புக்கன் நடாள். இதெல்லாம் மதிலோடு ஒட்டி வந்தா புறத்தே நகரத்துக்கு புறத்தே இருக்கக்கூடிய கண்ணகியும் கோவலனையும் அழைத்து கொண்டு இந்த மாதரி தன்னுடைய சுற்றத்தோடு தன்னுடைய ஆயத்தோடு சேர்ந்து கோவலர் மடந்தை கொள்கையில் புணர்ந்தன் கோவலனையும் கண்ணையும் அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்தில் சென்று சேர்ந்தாள் என்று சொன்னார். அடைக்கல காதை பல வகையிலும் சிறந்த ஒரு காதை. இனிமேல் இந்த மாதரி எப்படி விருந்தோம்புகிறாள் என்ற அர்த்தத்தை பின்னால பார்க்க போறோம். அடுத்து வருகின்ற காதை இதனினும் சிறந்த ஒன்று. அதுதான் கிளைமேக்ஸ், அதான் உச்சநிலை, உயர் உச்ச நிலையை சொல்லக்கூடிய அந்த பகுதி. அதை அடுத்த பகுதியாக வருகின்ற வகுப்புல காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.